நண்பா நம்ம ஆக்சுவலாக நம்ம உள்ளே வந்துட்டோங்க. அதாவது டிக்கெட் எடுத்து நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அனகொண்டா பாம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்க போகிறேங்க, அதனால் உங்களுக்கும் காட்டுறேன். வேறு லெவலில் இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் உள்ளே ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்குங்க, ஏகப்பட்ட அனிமல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக குரோக்கோடைல் நிறைய இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-17 குரோக்கோடைல் கிட்டே இருக்குது நண்பா. அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். நான் பார்த்து எனக்கே திக்குன்னு இருக்குது, அதை உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் பாருங்க நண்பா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அனகொண்டா பாம்பு தான். வாங்க நம்ம காட்டுறேன். ஸோ இதுக்குள்ளே தாங்க கிடக்காரு, அதாவது இதுக்குள்ளே படுத்து கிடக்காருங்க. இந்த ஆங்கிளில் பார்த்தா தெரியாது நினைக்கிறேன், உங்களுக்கு சைடில் போய் காணிக்கிறேன். நான் பார்த்தா தெரியவாரான்னு தெரியல. பாருங்க நண்பா, திரும்புறான்டா, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. பட் இதுக்குள்ளே தாங்க அண்ணா இருக்காரு. பார்த்து தெரியும், இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது. வேற லெவலில் இருக்குது பத்தியா. ஸோ ரொம்ப ஃபோக்கஸ் இருந்தாலும் ஆவலங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல நண்பா. நான் பாருங்கள் அது உருவம் எப்படி தெரியுதுன்னு. வேறு லெவலில் இருக்குங்க. கிட்ட வச்சு பார்க்கும்போது நெளிதுங்க, மெதுவாக நெளிதுங்க. அது இல்லாமல் என்ன பார்த்தீங்கன்னா இதில் சட்டை உரிச்சு போட்டு உரிய போகுதுன்னு நினைக்கிறேங்க, அந்த லெவலில் இருக்குது. இப்போ இருக்கிறத பார்த்தா ஃபயர் மோடில் இருக்குங்க. கிட்ட யாரை போனாலும் சம்பவம் ஆக்கிரும் போல இருக்குது, அந்த லெவலில் இருக்குது. தலை எங்கே போச்சுலே, என்ன இருக்கு தலை என்ன இருக்கும். ஸோ ஓகேன்பா. இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அனகொண்டா பார்த்தா கிளியராக தெரிய மாட்டேங்க, லைவாக பார்த்தா தெரியும். ஆனால் ரொம்ப சின்ன வேலையாக போய் முடி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பெரிய அண்ணனை பார்க்க போகிறாங்க. இப்போ சின்ன அண்ணனை பார்த்தோம் 25 வருஷம், அதாவது கிட்டத்தட்ட 25 வயசு ஆகுதுங்க ஒரு குரோக்கோடைலுக்கு. அதை தான் நம்ம காட்ட போகிறோம் உங்களுக்கு. உள்ளதுலேயே அதுதாங்க ரொம்ப பெருசு. அது இல்லாமல் அது என்ன சால்ட் வாட்டர் தான் கிடப்பாப்புல தம்பி. அப்படி பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர் தான் கிடப்பாப்புல. நம்மளை பார்த்து லைட்டாக முறைச்சிட்டு இருக்க, அதை உங்களுக்கு காணிக்க நம்ம வாங்க அப்படியே உடலேருந்துக்க வாங்க நண்பா. பாருங்க நண்பா எப்படி கிடக்காரு பாருங்க சால்ட் வாட்டரில். இவர் எப்பவும் பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டரில் தான் இருப்பாராங்க, சாத தண்ணியில் கிடக்க மாட்டாராம். எப்படி இருக்காரு பாருங்க நண்பா, வேற லெவலில். என்னங்க இது, ஓமா என் லைவாக பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குங்க. வயிறு சைஸை பாருங்க, தூங்கிட்டு இருக்காருங்க. இப்போ தூங்கிட்டு தானே இருக்காரு, கல்ல மொழி குளிச்சுட்டு இருக்கான். உள்ளாட வருவான், ஏதாவது பதம் பார்க்கலாம். வாழை பாருங்க டிராகன் மாதிரியே தான் இருக்கு பத்தியா. ஸோ பார்க்கும்போது எனக்கே கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பொடிசாக இருக்குது, மிச்சவெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. என்ன ரகனே தெரியல நண்பா. லைவ் இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக அனிமல் சேனலில் இந்த வேர்ல்டு வைல்டு சேனலில் தாங்க பார்த்துருப்போம். தண்ணியில் இறங்கணும்னா எப்படி இருக்குமா, நீ அந்த அளவுக்குலாம் கற்பனை பண்ணிடாது, அவ்வளோதான். உடலை விட்டு உயிர் பிரிந்து விடும் ஐயா, ஒன்றும் பண்ண முடியாது ஐயா. 25 வருஷம் வயசு. இதுக்கு இப்போ ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 ஆகுதுங்க. ஸோ 25 வருஷம் வயசு, அதாவது எங்கள் வயசுங்க கிட்டத்தட்ட 25 வயசு ஆகுதுன்னு. ஆமாங்க, சேம் நம்ம பிறக்கும்போது சேமாக பிறந்திருக்காரு. பிறந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் தரமாக வளர்ந்துருக்காருங்க நம்மள மாதிரியே. நம்மளோடையும் பெருசாக வளர்ந்துருக்கு, அது வேறு விஷயம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே சைடில் இப்போ நீங்கள் கொஞ்சம் லெஃப்ட் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு அண்ணாச்சி கிடக்காருங்க. இவர் முடிச்சு கிடக்காரு, தூங்கலை போல இருக்குது. அப்படியே கிடக்காருங்க ஜம்முன்னு. ஒரு டென்ஷனு ஒரு கவலை ஒன்றும் கிடையாது, அப்படி ஜம்முன்னு கிடக்காரு பாருங்க. அவர் தண்ணியும் கொடுத்துருக்கு, தேவனாலே படுத்துக்க அப்படின்னு. வேறு லெவலில் இருக்குங்க. இதாங்க முதல்ல. இப்போ முதல்ல வாயிலெல்லாம் மாட்டினா அவ்வளோதாங்க. அடுத்த போவாங்க. ஓ நண்பா பார்த்துருப்பீங்க, எனக்கு பார்க்க அள்ளு விடுதுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 ஒரு 6-7 கிட்ட கேபினாக வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே தாங்க இருக்குது. நம்ம அடுத்ததையும் பார்க்க போகிறோம். இதுலேயும் ஒரு குட்டி முதல்ல கிடக்குங்க, அந்த சைடு போய் காட்டேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. பூ எப்படி இருக்காரு பாருங்க, அப்படியே படுத்தா அசால். ஏதோ நான் முதல்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு மாதிரி இருந்துங்க. அதை அவங்கள்ட்ட கேட்டேன்னு ஏசிட்டாங்க, திட்டாங்க. இல்லைப்பா அது ஒரிஜினல் அப்படின்னு. ஓ மை காட், எப்படி இருக்கு பார்த்தீங்களா. அப்படியே ஆபத்து அமைதியாக தாங்க இருக்கும் என்றைக்குமே. இதுலேருந்து புரிஞ்சுக்கிடுங்க, என்றைக்குமே ஆபத்து அமைதியாக தான் இருக்கும். அழகாகவும் இருக்குங்க, ஏன்னா ஆபத்து அங்கே தான் அதிகமாக இருக்கும். ஆமாம் பிள்ளை, அடுத்தடுத்து போகும். பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த முதலே பார்க்க போகிறோம் நண்பா. இவ்வளோ தானே பார்த்ததுக்கே இப்போ அள்ளு விட்டுட்டுங்க லைவாக பார்க்க. நீ கிடக்கா ஐயோ, இங்கே காண்டன்னு பார்த்தா உள்ளே கிடக்காருங்க, இந்த முக்கில் கிடக்காரு. ஓ இந்த சைடு அங்கிட்டு தெரியாது, இந்த சைடோ. ஐயோ என்ன கிடக்காரு பாருங்க. இவருக்கும் சின்ன வயசு ஆகும், இவருக்கு தாங்க சின்ன வயசு என்ன இருக்காரு.
உயிர் இருக்கா? பல்ல பாருங்க நண்பா, வேற லெவலில் இருக்குங்க பல்லு. இந்த பல்லு உங்களுக்கு பார்த்தாலே இது நான் ஜூம் பண்ணி காட்டுறேங்க. பல்ல பாருங்க, டிராகன் பல்லு மாதிரியே இருக்குங்க. அச்சா சொல்லுங்க. இந்த சிமெண்ட்ல செஞ்சு பொம்மை அந்த மாதிரி தான் நான் தான் ஸ்டாச்சுன்னு முதல்ல கேட்டேன். வச்சிருக்காருங்க நினைக்க. அடுத்த அவங்க இல்லை அப்படின்னாங்க. அடுத்த இடத்துலயே பார்ப்போம். அப்படி கிடக்கு வேற லெவலுங்க. கொஞ்சம் அசைஞ்சு பாம்பு இங்க தண்ணிக்குள்ள ஒருத்தர் ஸ்விம்மிங் போட்டு இருக்காருங்க, அதாவது நீச்சல் அடிச்சுட்டு இருக்காரு. அவரையும் பார்ப்போம் வாங்க நண்பா. பாருங்க இங்க அசால்ட்டா கடக்காரு பாருங்க. தண்ணி ஃபுல் உடம்பு தண்ணிக்குள்ள தான் இருக்கு. வித்தியா தலை மட்டும் வெளியில இருக்கு. ஆனா இங்க இருக்க கேபின்ல இவர் கேபின் மட்டும் தான் தண்ணி நீட்டா வச்சிருக்காரு. உயிர் உள்ளது மகா. கண்ணெல்லாம் மூடுது மகா. அண்ணா கண்ணு மூடிது மகா. கல்லதான் இருக்கு. ஐயே சும்மதி பல்ல பெரு வாய் நீளத்தை பெரு எப்போ அந்த உடம்பு நம்ம உடம்பு துண்டு துண்டாகி உள்ள வச்சிருக்க வேற லெவலில் இருக்கு நண்பா. இதையும் பார்த்தீங்கன்னாலுமே பிரம்மாண்டமாக இருக்குது. அடுத்த ரைட்டில் ஒரு கேபின் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காலி இடமா இருக்குது. அது இல்லாமல் பெருசாக இருக்குங்க. பெரிய தொட்டி உள்ளே இங்கே இருக்குது. தொட்டிலே இந்த தொட்டி பெரிய தொட்டியாக இருக்குது. அப்போ இது ரொம்ப ஜெயஞ்சாண்டியாக உள்ள அனிமலாக இருக்கும், இருந்திருக்கும் மேபி. நெக்ஸ்ட்டு இங்கேயும் பார்த்தா இங்கேயும் காலியாக தாங்க இருக்குது. அடுத்தது பார்ப்போங்க வாங்க. அடுத்தது இங்கேயும் ஒரு கேபின் இருக்குது. தலைவரை கான்லேயே நம்ம தேடக்கூடாது. ஏன்னு பார்த்தா உள்ள அண்ணா கிடக்காரு. உங்களை பார்த்தா தெரியும் நினைக்க அண்ணா இருக்காரு பாருங்கன்பா. ஓ மை காடு. வேற எங்கெங்க வேற வழி எங்களை இருக்கணும். ரைட்டெல்லாம் பால் அடைஞ்சிருக்கணும்பா. இன்னும் அப்படி போய் அதிஸ்வே எழுதியே போட்டாங்க இந்த வழியாக தான் போகணும்னு சொல்லுக்குள்ள எங்க இதுக்குள்ள பாருங்க. என்னங்க இது ஜெய்சண்டி காட்டி மாப்பிள்ளை பார்த்துக்க மாப்பிள்ளை. வயிற்று சைஸை பார்த்துக்க மாப்பிள்ளை. நம்ம 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 சைஸே அந்த வயிற்று சைஸும் கரெக்டாக இருக்குது. நம்ம ஃபுல் உடம்பு சைஸும் அதுக்கு வயிறு சைஸும் கரெக்டாக இருக்குது. இப்போ வால் எவ்வளோ அந்த உடம்பு எவ்வளோ இதை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். குவாலிட்டியா இது உடம்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பத்தியா. வேற லெவல். நம்ம ஸ்கின்னெல்லாம் பாரு மகா. வண்டி டயர் அதான் சொல்ல பட்டன் டயர் மாதிரி இருக்குங்க. ஸ்கின்னாலும் பார்த்தீங்கன்னா முதலைக்கு பட்டன் டயர் மாதிரி இருக்குணும்பா. ஆஃப் ரோட் டயர் மாதிரி தாங்க இருக்குது. அப்படி இருக்குங்க. கட்டி 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 கட்டியாடு. இது வாடுமா? இது வாடு மாவாவா? நகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பியாய் மாதிரி வளர்த்துச்சு. தம்பி நகத்தை வெட்ட மாட்டாரோ? நகத்தெல்லாம் வளர்த்துச்சிருக்காரு. வெட்டி விடு வெட்டி விடம்மா. ஓகேங்க. நம்ம இன்னும் அப்படியே டார்சன் மாதிரி அங்கேயும் தாவி அப்படியே சைடு ஓடி போக வேண்டியதான்பா. அடுத்த சைடு போகணுங்க. அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கேபின்லேயும் வெட்ட வழியாக தான் இருக்குது. நிறைய கேபின் வச்சுருக்காங்க பற்றியா. அப்போ அங்கெல்லாம் அதான் அப்படி தான் நான். ஏன்னா அங்கே எல்லாமே கேபின் நிறைய இருக்குது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி செடி இதாகி ஃபுல்லாகவே பராமரிக்காமல் வச்சுருக்காங்க. அப்போ நிறைய விலங்கு ஏற்கனவே இருந்திருக்கும். இப்போ மேபி கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கலாம், அதாவது இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால இப்போ இங்கேயும் ஒரு கேபின் இருக்குது. இங்கேயும் தலைவர் கிடக்காரு. என்ன கிடக்காரு பாருங்க. ஓ இதுதான் முதலே. ஆனால் உண்மையிலே சொல்ல நண்பா. ஆனால் உண்மையிலே ஒன்று சொல்லணும் நண்பா. முதலே பார்க்கும்போது உண்மையிலே ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கணும்னா எனக்கு ரொம்ப திக்குன்னு இருக்குது. சரி, இப்போ இந்த வீடியோ பார்க்கல ஆல்ரெடி நிறைய இடம் பார்த்துருப்பீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்காது. இல்லை வழி அண்ணா இருக்கு. நான் இங்கே பயந்துட்டேன். பார்த்து பேக்கில் அப்படியே மெதுவாவா. யானை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அள்ளு விடுது. ஓ படிக்கட்டுன்னா இருக்குது. இந்த ரோட்டு தான் படிக்கட்டு இருக்கோ. ஃபஸ்ட் டைம் நான் கொக்கடையில் பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஃபியராக இருக்குங்க. எனக்கு முன்னாடி நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க வீடியோ பார்க்கவங்கலாம். ஆஹா குரோக்கோடைல் குட்டி குரோக்கோடைலுங்க. பேபிலேருந்து வெளியே வந்து எப்படிங்க இருக்கும் அதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கறக்குன்னு கிடக்கணும். என்னங்க அண்ணா கடைக்காரா? எப்படி கடைக்காரு? ஒரு 2 அண்ணா கடைக்காருங்க. அப்படி ஜோடியாடி அந்த செவத்துக்கிட்ட ஒன்று 2 அண்ணா கடை அங்கேயும் கிடக்கா. ஆமாங்க 4 அண்ணா மேலே கிடக்குங்க. பள்ளி மாதிரி இருக்கா. என்ன குட்டியாக இருக்காரு. இப்போ பிறந்துட்டு போகிறாங்க. இவர் தான் 1.5 வயசாக இருக்கும்ல அப்படிதானே? ஓ இவர் தாங்க 1.5 வயசு. மற்றபடி மிச்சம் எல்லாமே ஏஜ் நல்ல ஏஜ் ஆனது தான். இவரே நல்லா கடிப்பார் அப்படிதானே? இவனுங்களை பிடிச்சி நல்லா விளையாடலாமா? இவரே கடிச்சு கொண்டு வர்றது நினைக்கும் ரெடி. பல்லு சார்பாக இருக்கும். ஸோ குட்டி பேபி மாதிரி இருக்கு ஒரு குரோக்கடைல். அஞ்சனாடா அப்படிதானே? குட்டினால சேர்ந்து கிடக்கு. மெதுவாக எலும்புது பாரு. எங்கேயோ போகுதுல. அழகா நடக்குங்கக்கா. அழகா நடக்குடே. அழகா நடக்குது ஜம்முன்னு. குட்டியில நல்லா இருக்கு. வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளே முழிங்கணும் இல்லையா.
சரி அடுத்த பார்ப்போம் நண்பா. இப்போ நம்ம குட்டி குரோக்கடையிலையும் பார்த்துருப்போம். அதுக்கு தாங்க 1.5 வயசுன்னு சொல்லியிருப்பாங்க போல. நாங்கள் தான் சாரிங்க மாற்றி சொல்லிட்டோம். ஸோ மிச்சம் எல்லாமே பிக்கு தாங்க, ரொம்ப பெரிய குரோக்கடையில். இப்போ நம்ம பார்த்தது தாங்க உள்ளே பேபி, அதாவது 1.5 வயசான குரோக்கடைலுங்க அது. ஏன்னா நமக்கு முன்ன பின்ன குரோக்கடைலாம் என்னன்னு தெரியாது. என்னங்க இங்கே ஒரு கூட்டம், ஒரு மாநாடு நடந்துட்டுருக்கு. அதில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு நடந்துட்டுருக்குங்க. வீடியோ தெரியான்னு தெரியல. அடுத்த இங்கே ஒரு கேபின் இருக்கு. நம்ம இந்த கேபின்லேயும் பார்ப்போம். இங்கே ஒரு ஜோடியாக கிடக்காருங்க. அது உங்களுக்கு காட்டையும் பாருங்க. என்னடா இது ஒன்றுமே புரியல. பாருங்க நண்பா, குரோக்கடையில் ஜோடியாக கிடக்காதுங்க. இங்கே ஒன்று அங்கே ஒன்று. பார்த்தாலே பயமாக இருக்குங்க ஜெய்ஜாண்டி காட்டு. ஆனால் ஒருத்தர் மல்லாந்துக்கு மற்ற என்ன காட்ஜிலா படத்தில் வர மாதிரி. ஆனால் மல்லாந்து கிடக்காருங்க அவர். சேம் அதே மாதிரி தான் இருக்குது. அதே தான் நான் எடுத்துனே. ஓகேன்பா, இப்போ இதையும் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் மேலே அறிப்போ அடுத்த 2 கேபின் வரணும். டோட்டலான ஒரு பேலன்ஸ் 2 கேபின் தான் இருக்குது. அந்த 2 கேபினில் இங்கேயும் ஒரு குட்டி ஒன்று கிடக்காருங்க. குட்டியாக ஒன்று கிடக்காரு. இந்த வாண்டையும் பார்ப்போங்க. நான் கிடக்காரு பிறகுண்டா. ஓஹோ ஓகேன்பா, இந்த குட்டியும் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு ஜெய்ஜாண்டிக்கா இருக்காரான்னு பார்த்தா இங்கே இல்லை. அவ்வளோதான். ஓகே, இந்த கேபினில் எதுவுமே இல்லை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க. குரோக்கேட்டையெல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு டோட்டலாகவே பார்த்துருப்பீங்கன்பா. நம்மளுக்கு இது ஃபஸ்ட் டைம்னால ரொம்ப கொஞ்சம் ஃபியராக தாங்க இருந்து, இல்லைன்னு உண்மையாகவே ஃபியராக இருந்து. அதனால் பார்த்தாச்சு, எடுத்தாச்சு. இதுதான் குரோக்கேட்டைன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அனகோண்டா பாம்பே நம்ம பார்த்துருப்போம் வீடியோவில். ஓகேன்பா, வந்தாச்சு கஷ்டப்பட்டு. அதான் நம்ம அங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து நம்ம இவ்வளோ தூரம் ப்ளேஸில் ரீச் ஆகி நம்ம குரோக்கடைல் பார்க்கில் குரோக்கடையில் ஃபுல்லாக பார்த்துட்டோங்க. வந்ததுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நம்ம ஃபஸ்ட் டைம் டேரக்டாக லைவாக பார்க்கும்போது. நெக்ஸ்ட் அடுத்து எங்கே போகிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பா.